ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரிஸ்பா தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுடைய இல்லங்களில் வந்து உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற தரிசனம், திட்டம், நோக்கம், லட்சியம் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மூலியமாக நிறைவேற்றி நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை அல்ல, உங்களை குறித்து அவர் விரும்புகிற மேன்மையான வாழ்க்கை, சுகமுள்ள ஒரு வாழ்க்கை, பலனுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, பூரணமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்களை வாழ வைத்து அழகுபடுத்துவாராக. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் கேடகமாக இருக்கிறார். ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமாக சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாகுலத்தோடு, வறுமையோடு, கண்ணீரோடு, சஞ்சலங்களோடு, தவிப்புகளோடு, தோல்வி எண்ணங்களோடு கூட, தாழ்வு மனப்பான்மையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சஃபிஷியன்ட் என்ற வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது போதுமானதற்கும் அதிகமாக என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி, நிறைவான கிருபை, பூரணமான கிருபை, திருப்தியான ஒரு கிருபை, மாறாத கிருபை, நித்திய கிருபை, இந்த கிருபை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு கூட நான் இப்படிப்பட்ட சிறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சிரமத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சஞ்சலத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வறுமையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குறைவின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கண்ணீரின் பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தத்தளிப்பின் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும்? நான் எப்பொழுது இவைகளிலிருந்து வெளியே வர முடியும்? யார் என்னை தூக்கி நிறுத்த முடியும்? என்னை வாழ வைக்க முடியும்? என்னை கரம் பிடிக்க முடியும் என்று சொல்லி வேதனையோடு அங்கலாய்ப்போடு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை தேற்றுகிறார், உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். கிருபை என்று சொன்னால் என்ன? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய ஆறுதல், அவருடைய தேறுதல், அவருடைய பூரணம், அவருடைய நிறைவு, அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற சந்தோஷம். அவர் சொல்லுகிறார், இது உனக்கு போதுமானது, என் கிருபை உனக்கு போதுமானது. என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இந்த உலகத்தில் நீ போய்கொண்டிருக்கிற உபத்திரவங்களை நான் அறிவேன், கஷ்டங்களை நான் அறிவேன், உன் கடன் சுமைகளை அறிவேன், உன் குடும்ப பிரச்சனைகளை அறிவேன், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நடுக்கிறதான பிரச்சனைகளை அறிவேன், உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுக்கிறதான பிரச்சனையை நான் அறிவேன், குழப்பங்களை அறிவேன், குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகளை அறிவேன், வேலையில்லாத சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன், திருமணமாகாது இருக்கிற உன் சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன், பல வியாபாரங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை செய்து தோல்வியை பெற்றுக்கொண்ட அநேகர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் இருக்கும், விளங்கும். உங்க வாழ்க்கையில
நீங்க சந்திக்கிற சவால்கள் ஒரு பெரிய பலவீனமாக காணப்படலாம். பல பிரச்சனைகள் உங்களுக்கு பலவீனமாக காணப்படலாம். பல இன்னல்கள், இக்கட்டுகள் உங்களுக்கு பலவீனங்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். வியாதியில் பலவீனத்தில் நீங்கள் காணப்படலாம். தரித்திரம் என்கிறது பலவீனத்தில் நீங்கள் காணப்படுகலாம். தோல்வி என்கிறதான பலவீனத்தில் நீங்கள் காணப்படலாம். பிறர் உங்களை வெறுக்கிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள், நிந்திக்கிறார்கள், உங்களுடைய ஆலோசனையை யாருமே ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்கிறதான பலவீனத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வாழ வைப்பேன், உன்னை உயர்த்துவேன். பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக, அலங்காரமான கிடமாக, முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் கடந்து வந்தாலும், என்ன போராட்டங்கள் கடந்து வந்தாலும், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகமாக கடந்து வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னோடு கூட இருக்கும் என்று சொன்னால், உன்னை சுற்றிலும் உண்டாகிற பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எவைகள் வந்தாலும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. உன்னை நான் கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன், என் தோள்கள் மேல் உன்னை சுமப்பேன். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உன்னை சுமந்து கொண்டு உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பேன், உங்களை பராமரிப்பேன், உங்களை ஆற்றுவேன், தேற்றுவேன், உன் காயங்களை எல்லாம் கட்டுவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். யாருடைய பலன்? அவருடைய பலன். கர்த்தருடைய பலன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது, விளங்கும் பொழுது, எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, எந்த பாடுகள் உங்களை வீழ்த்தாது, எந்த தோல்விகள் உங்களை வாழ்க்கையில வராதபடிக்கு தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பின் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நீங்க சொன்ன வார்த்தையை அப்ப அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் பேசியிருக்கிறேன். நீங்க சொன்னீங்களே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, சஞ்சலத்தோடு, ஆண்டவர் இன்னல்களோடு, பிரச்சனைகளோடு, கணவன் மனைவிக்கு பிரிவினைகளோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, திருமண தடைகளோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, வியாபாரத்தில் தடையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பல முயற்சிகள் செய்து என்னால முன்னுக்கு வர முடியவில்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் உங்க கிருபை கடந்து வரும்படிக்கு செபிக்கிறேன். அவங்க எல்லா பலவீனங்களிலும் உங்க பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே, உங்க அன்பின் கரத்தை ஒவ்வொரு தொடுவீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, வெற்றியை கொடுப்பீராக. யாரெல்லாம் என் பிள்ளைகள் அற்பமாக பார்க்கிறார்களோ, பேசுகிற நினைக்கிறாங்களோ, எல்லாரும் முன்னாடி ஆண்டவரே நீங்க வாழ வைத்து அழகுபடுத்தும்படிக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் உன்னை வேடரை கண்ணிக்கும், பாழாக்கும், கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தப்புவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு செபிக்கிறேன். ஆண்டவருக்கு உங்க கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, அப்பா, உங்க கிருபை அனுப்பி எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுவீராக. உங்க கிருபை ஒன்றே போதுமானால் இருப்பதாக சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைக்க உதவி செய்வீராக, தயை கிடைக்க உதவி செய்வீராக, இரக்கம் கிடைக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஆண்டவரை மாற்றுவீராக. ஆண்டவரே, ஆரம்பத்துல அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தது, ஆனா இப்பொழுது மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது, தாறுமாறாக போய் கொண்டிருக்கிறது. எங்க போய் சேர வேண்டுமோ அந்த திசைக்கு நேராக போகக்கூடாதபடிக்கு தாறுமான திசையில போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ நல்வழி காட்டும்படிக்கு செபிக்கிறேன், நல்வழி படுத்தும்படிக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கிருபை கூட இருப்பதாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. எல்லா பலவீனங்களில் உங்க பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு செபிக்கிறேன். ஆண்டவரே,
பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகத்தை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், வாழ்வை பேசுகிறேன். என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்வீராக, சுகித்திருக்க செய்வீராக. கண்மலையின் தேனினால் ஆண்டவரே திருப்தியாக்கும்படிக்கு செபிக்கிறேன். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருக்கும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தர் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் விதத்தில் வாசிக்கிறது போல ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வேலை தடைகள் நீங்குவதாக. யாரெல்லாம் வீடு கட்டி கொண்டிருக்கிறார்களோ பாதையில் நிற்கிறதோ எல்லா தடைகள் நீங்குவதாக. பண தேவையில் சந்திப்பீராக, பொருள் தேவையில் சந்திப்பீராக, பொருளாதார தேவையில் சந்திப்பீராக. சுவாமி எல்லா கண்ணீரை துடைப்பீராக, கவலைகளை மாற்றுவீராக. எல்லா நோய்கள் ஆண்டவர் சுகமாக்கும்படிக்கு செபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி. பெரிய காரியம் செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கேட்டார். நினைவில் கொள்ளுங்கள், ஆண்டவர் சொல்லுங்களை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், நம்புங்கள், உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். தேவனுடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம், நிறைவு, பூரணம் உங்களோடு கூட உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.